இது மாதிரியான சிம் கார்டுகளை எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை உருவாக்க முடியாது அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சிலிக்கான் இது மாதிரியான மலை பிரதேசங்கள்ல கொட்டி கிடக்கு. தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு சில குகைகள்ல அபரிதமான அளவுல இருக்கு, சில குகைகள்ல குறைந்த அளவு இருக்கு. ஆக மொத்தம் குகை பகுதியில சிலிக்கான் கண்டிப்பாக இருக்கும். இந்த சிலிக்கானுக்கு உள்ளே அமர்ந்து தவம் செய்தாலோ இறை வழிபாடு செய்தாலோ அவங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை பிரபஞ்சத்துக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதுதான் ஒரு எளிய தத்துவம். சித்தர்கள் இதுக்காக தான் இந்த சிலிக்கான் இந்த குகை பகுதியில இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் குகை பகுதியுடைய அந்த வெற்றி இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணாங்க. இதை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். சரி, அந்த சிலிக்கான் எப்படிப்பட்ட வடிவத்தில் இருக்கும் அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, மலை பிரதேசத்துல இப்ப நம்ம பார்த்த குகைக்கு பக்கத்திலே சிலிக்கான் இந்த மாதிரியான பாறைகளுக்கு இடையே விலை மதிக்க முடியாத ஆன்மீக ஆற்றல் உள்ள இந்த சிலிக்கான் இது மாதிரியான பாறைகளுக்குள்ள இருக்கும். மருத்துவர்கள் இதை மருந்துக்காக பயன்படுத்துறாங்க. அந்த மருந்து காயகல்ப மருந்தாகவும் இருக்கு, ஆற்றல் மிக்க அபரிதமான சக்தி வாய்ந்த மருந்தாகவும் அமைகிறது. வைத்தியர்களை பொறுத்த அளவுக்கு இதற்கு பெயர் அப்ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பகுதியில இப்படி கொட்டி கிடக்கு. இதுல சில வகைகள் உண்டு. ஆனால் சிலிக்கான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பொருள் ஒளி அலைவரிசைகளை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடத்தக்கூடிய சக்தி உள்ள பொருள். இதற்காகத்தான் சித்தர்கள் இந்த மாதிரியான ஒரு குகைகளை தேர்வு பண்ணாங்க. சரி, பொங்கலுக்கும் இந்த சிலிக்கானுக்கும் குகைக்கும் என்ன சம்பந்தம், அதை நம்ம இப்ப பார்ப்போம். சித்த பெருமக்கள் கெட்டவர்களுக்கும் தகுதியற்றவர்களுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு மரணமில்லா பெருவாழ்வுக்கான அந்த மருந்து செய்யும் வழிமுறையை இலைமறைவுக்காயாக சொல்லியுள்ளார்கள். தை மாதம் பொங்கல் வைக்க வேண்டிய அந்த பாத்திரம், பொங்கல் பானை கண்ணாடி குடுவையாக உள்ளது. கிருஷ்ண பரமாத்மா ஊதக்கூடிய அந்த புல்லாங்குழல் அந்த மருந்து செய்முறையின் கண்டென்சராக உள்ளது. பொங்கல் பானைக்கு வைக்கக்கூடிய அடுப்பு இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் அடுப்பாக உள்ளது. இந்த கல்ப மரணமில்லா பெருவாழ்வு, காயகல்ப பயிற்சி, காயகல்ப மருந்து, இதை நோக்கி இன்னைக்கு உலகமே போயிட்டு இருக்கு. வடலூரில் வள்ளல் பிரான் விட்டு சென்ற அந்த மார்க்கத்தை பிடித்து மரணமில்லா பெருவாழ்வுக்கான வழிமுறைகளை இன்றைக்கு பல பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆங்கிலத்தில் சொன்னா அது ஒரு ப்ராசஸ், ஒரு மருந்து வழிமுறை, மருந்து செய்வதற்கான வழிமுறை. அந்த மருந்து செய்வதற்குள்ள 12 மாதங்களில் முக்கியமான மாதமாக கருதப்படுவது, மருந்து செய்வதற்கான முக்கியமான மாதமாக கருதப்படுவது மார்கழி, தை. இந்த 2 மாதங்களிலும் அந்த காயகல்ப மருந்தை பக்குவப்படுத்தி செய்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு விழா, ஒரு சம்பவம், நிகழ்வுக்கான ஒரு குறியீடு இந்த தை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், நீராட போதுவீர் போதுமீனோ நேரிழையீர், சீர்மழுகும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கான், கூர்மேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன், ஏறாந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகந்தான். இது ஆண்டாள் இந்த கல்ப மருந்து செய்வதற்கான வழிமுறையாக சொல்லப்பட்ட ஒரு பாடல். ஆண்டாளும் பெண் சித்தராவார். ஆண் சித்தர் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஆண்டாளும் பெண் சித்தராவார். கல்ப மருந்தை ஆய்வு செய்து அதை முறையாக முடித்து உண்டு சித்தி அடைந்தவர் ஆண்டாள். அவர் மார்கழி மாதத்தின், தை மாதத்தின் ஆற்றலை நமக்கு விட்டு சென்றுள்ளார். அந்த தை மாதத்தில் நாம செய்ய வேண்டியது கல்ப மருந்துக்கான ஏற்பாடுகள், கல்ப மருந்து செய்முறைகள். ஆனா இன்னைக்கு உலகத்துல பொங்கல் விழா மாற்றப்பட்டு விட்டது. பானையில பொங்கல் வச்சு கரும்பு கட்டி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு உற்சாகப்படுத்தி
கூக்குரல் போட்டு சாப்பிட்டு மதியம் தூங்கி எழுந்திருப்பதுதான் பொங்கல் அப்படின்னு மாற்றப்பட்டு விட்டது. மறுநாள் மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிற பேர்ல அசைவம் சாப்பிடக்கூடிய கோழி, ஆடு இதெல்லாம் அடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த நாட்கள், அந்த தத்துவங்கள் எல்லாமே மாறிவிட்டது. உண்மையான தத்துவம், நாம் கற்க வேண்டிய தத்துவம், மரணமில்லா பெருவாழ்வுக்கான அந்த மருந்தை தை, மார்கழி இவற்றில் செய்ய வேண்டும். அந்த மாதங்கள் வரும்போது ஒவ்வொருவரும் அதற்காக ஏங்க வேண்டும். அதற்கான வழிமுறையை தேட வேண்டும். அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்களை நாடி ஓட வேண்டும் என்பதற்காகவே இந்த தை பொங்கல் திருநாள் சுட்டிக்காட்டப்படுகிறது. நாமும் நமது ஆதிசித்தர் குருகுலம் சார்ந்தவர்களும் சராசரி மனிதர்களைப் போல அல்லாமல், சராசரி மனிதர்கள் கொண்டாடும் விழாக்களைப் போல் நாம் கொண்டாடாமல், மரணமில்லா பெருவாழ்வுக்காகவும், ஆரோக்கியத்திற்காகவும் இது மாதிரியான விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து ஆரோக்கியத்தை நோக்கி செல்வோம். நன்றி.